செஞ்சியில் காரில் கடத்தப்பட்ட ஃபைனான்சியரை போலீசார் சினிமா பாணியில் விழுப்புரத்தில் மடக்கி பிடித்து மீட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், இந்த சம்பவத்தின் முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வளர்த்தி பகுதியை சேர்ந்தவர் சிவா. இவர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வட்டிக்கு திரும்பி இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்த சிவாவை மதுரையை சேர்ந்த ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் கார்ல நேரா பாக்குறாங்க. வந்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. சிவாவை வீட்டுல இருந்த அவங்களோட சொந்த கார், சொகுசு கார், அந்த கார்ல அந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவர் சிவாவை கடத்திக்கிட்டு மற்றொரு கார்ல அவங்க வந்த கார்லையும் பின்தொடர்ந்து மதுரைக்கு கடத்துறதுக்காக விழுப்புரம் நோக்கி வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா செஞ்சி திண்டி விழுப்புரம் வராங்க. இந்த தகவல் அக்கம் பக்கத்தினர் கேட்கவே உடனடியா மாவட்ட காவல்துறை வேலை பண்றாங்க. மாவட்ட காவல்துறை பின்தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணாங்க இந்த காரை. ஆனால் கார் அதிவேகமாக விழுப்புரம் பகுதி நகருக்குள்ள வந்துச்சுங்க. நகருக்குள்ள பாத்தீங்கன்னா எதிரில் வந்த அத்தனை பேரும் இந்த கார் ஓட்டுநர் இடிக்கிறார். இந்த தடுத்துட்டு வந்த கார் ஓட்டுநர் என்ன பண்றாருன்னா எதிரில் வந்த மோட்டார் சைக்கிள் நடந்து போறாங்க அத்தனை பேர் இருக்கிறாரு. ஒரு 15 பேருக்கு மேல மோட்டார் சைக்கிள் இடிச்சிருக்காரு. ஒரு சில இடிச்சு கார் காவல்துறை பின் துரத்து சுத்தி விழுப்புரம் பகுதியில வராங்க. இருப்பினும் அனைத்து தடையிலும் தாண்டி இவங்க திருச்சி சாலையில ஏறிடுறாங்க. இதுல பின்தொடர்ந்த காவல்துறையினர் விழுப்புரத்துக்கும் ஜானகிபுரத்துக்கும் நடுவில் காரை மடக்கி பிடிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிவாவை விட்டுட்டு கடத்தப்பட்ட பயணி சிவாவை விட்டுட்டு வந்த மர்ம கும்பல் 7 பேரும் அவங்க வந்த கார்ல தற்போது விழுப்புரத்தை விட்டு கடந்து போயிடுறாங்க. பின்தொடர்ந்து காவல்துறை அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தரை பிடிச்சிட்டு தான் ஒரு தகவல் வெளியா இருக்கு. கடத்தப்பட்ட சிவா தற்போது செஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தகவல் சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கார் விழுப்புரம் நகர்ல யார் யாரும் எதிரில் பாக்குறாங்க அவ்வளவு வேகமா மோதுறாங்க. அத்தனை பேரும் விழுப்புரம் நகரமே பயந்து போயிட்டாங்க. இந்த காட்சி தான் விழுப்புரத்துல மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. கிட்னாப்பர்ஸை பிடிக்கிறது காவல்துறை 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமா தேடி வராங்க. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.